ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் இருக்கிற வலம்புரி சங்கை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு சிலர் கேட்டாங்க, உங்கள் வலம்புரி சங்கை அப்படியே நல்லா வெள்ளையாகவே இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு தரம் சங்கை சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிடுவேங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பன்னீர் போட்டு அதில் வந்து கொஞ்சம் காட்டன் அதில் தொட்டு டிப் பண்ணி ஃபுல்லாக நல்லா அந்த சங்கு ஃபுல்லாக நல்லா துடைச்சி விட்டுருங்க. சங்கு வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு பிளேட்டு, அந்த பிளேட்டில் பச்சரிசி போட்டு பச்சரிசியில் வந்து ஸ்ரீம் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. ஸ்ரீம் அப்படின்ற வார்த்தை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது. வலம்புரி சங்கில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறதா ஐதீகம். ஒரு சிலர் வந்து வலம்புரி சங்கில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. நான் எப்பவுமே பச்சரிசி போட்டு வைப்பேங்க. பச்சரிசி அதில் வந்து ஏலக்காய், ₹1 நாணயம், நம்மக்கிட்ட என்ன தங்கம் ஏதாவது இருந்தால் அந்த தங்கம் போட்டு வைக்கலாம், காசு போட்டு வைக்கலாம், ஒரு ருத்ராட்சம், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி நல்ல வாசனை மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சதை போட்டு வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு துளசி இலையாவது வைக்கணுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி